வணக்கம் நண்பர்களே. TNT 2017 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பார்ட் 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த தத்துவத்தை மைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய வேண்டுமானால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். எங்க சார் சொல்லியிருக்காரு, இதை நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடிமையெல்லாம் லெசன் 3 பார்க்குறோம். ஊரகமும் நகர்ப்பகுதியும். ஊரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரகம்னாலே நம்ம கிராமப்பகுதி தான். கிராமப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் செய்கிற தொழில் பார்த்திங்கன்னா விவசாயம் அல்லது சிறு தொழில் செய்வாங்க. இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச சிறு சிறு வேலைகள் செய்து அதன் மூலமாக அவங்க பொருளிட்டு சம்பாதிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய தொழில். அவங்களுடைய வாழ்க்கை முறைன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுருக்கமான அமைப்பில் இருக்கும். இயற்கையாண்டி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதுதான் ஊரக பகுதின்னு சொல்கிறது, கிராமப்புறம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நகர்ப்பகுதி. நகர்ப்பகுதி பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா அதில் வந்து அனைத்து வசதிகளுமே இருக்கும். புதிய தகவல் தொடர்பு, புதிய முறைகள் உக்தி, அதுவும் அடுக்குமாடி கட்டடங்கள், சாலை போக்குவரத்து வசதியாக இருக்கும். இது போன்ற அனைத்தும் காணப்படுறது, மக்கள் தொகை அதிகமான அளவில் காணப்படுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நகர்ப்புற பகுதியில் தான் இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ நகர்ப்புற பகுதிகளோட வளர்ச்சி தான் அதிகமாக இருக்குது. அதுவும் மாநகர பகுதின்னு பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், நெல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது நாளுக்கு நாள் சொல்லப்போனால் மாநகரங்கள் எண்ணிக்கையே அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே நிலங்கள்லாம் என்ன ஆகுது, நம்ம ஃப்ளாட்டாக போட வேண்டியதாக இருக்குது. ஃப்ளாட் போட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வீடு கட்டுறதுனால இதனால் பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகள்லாம் சுருங்கிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். இப்போது அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புற பகுதிகளில் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள் அதிகம், வேலை வாய்ப்புகளும் அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து நமக்கு வேலை அந்த அளவுக்கு இல்லையே, அதனால் நம்மளும் நகர்ப்பகுதிக்கு போகலான்னு சொல்லிட்டு இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நகர்ப்பகுதியில் அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கல்வி, அடிப்படை கல்வி எல்லாம் நல்லா அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க பார்க்கறதுக்கு நல்லா திறமையாகவும் வேகமாகவும் செயல்படுறாங்க. அதே கிராமப்புற பகுதி பார்த்திங்கன்னா கல்வி வந்து அடிப்படையில் ரொம்பவும் குறைவான அளவு தான் கிடைக்குது. இதனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஆரம்ப கல்வி திட்டம் வந்து கட்டாயம்னு சொல்லிட்டு கிராமப்புற பகுதிகளில் வந்து எவ்வளோ முயற்சிகள் எடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக கல்வியை கற்காதவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக பயன்பெறணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் முழு முயற்சி செய்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேறுபாடுன்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறம் நகர்ப்புறம்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் தூய்மையான காற்று நம்மளுக்கு கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது செயற்கையான பொருட்களை பயன்படுத்துறது இல்லை, இயற்கையான முறையிலே நம்ம அண்டி வாழ்கிறதுனால உடல் நலம் வந்து பாதிக்கப்படாது. அதே பார்த்திங்கன்னா நகர்ப்புற பகுதின்னு பார்த்திங்கன்னா தூசு, மாசு, புகை இதெல்லாம் கலந்துருக்கும். நெருக்கமான இடம்ன்றதுனால காற்றோட்டம் கூட ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய முக்கிய கடமைன்னு பார்த்திங்கன்னா நகரம்னு சொல்லிட்டு நகரமயமாதலை நம்ம நோக்கி போகிறதுனால கிராமங்கள் அழியுது. அதனால் கிராமப்புறங்களை நம்ம பாதுகாக்கணும். இதை பற்றி தெரிஞ்சுக்க தான் நம்ம இந்த லெசனை வாட்ச் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம புவியியல் பார்க்கலாம். புவியியலில் 3rd லெசன் நாம் வாழும் பூமி. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பூமி ரொட்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டேஜில் போயிட்டுருக்கு, நம்ம பருவநிலைகள்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற பூமியில் 7 கண்டங்கள் இருக்குது. அந்த 7 கண்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆசியா கண்டம். இந்த ஆசியா கண்டம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அனைத்து கண்டங்களையும் மிகவும் முதன்மையானது பெரிய கண்டம்னு பார்த்திங்கன்னா ஆசியா கண்டம் தான். இங்கே பல வகையான நாகரிகங்கள் எல்லாம் தோன்றி வளர்ந்துருக்குது. இந்த கண்டத்தில் தான் கோபி குளிர் பாலைவனம்னு சொல்கிற உயரமான மலைத்தொடர்கள் எல்லாமே இந்த கண்டங்களில் தான் காணப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் பார்த்திங்கன்னா உலகிலேயே நீளமான நைல் நதின்னு சொல்கிறாங்க இல்லையா, 6695 கிலோமீட்டர் இருக்கிற அந்த நைல் நதி அங்கே தான் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சஹாராங்கிற அந்த பாலைவனமும் அந்த ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா பார்த்திங்கன்னா அட்லாண்டிக், பசிபிக், ஆர்டிக் பெருங்கடலாம் சூழப்பட்டு இருக்கும். இங்கே தான் ராக்கி மலைத்தொடர் அப்படின்ற மிக நீண்ட மலைத்தொடர் காணப்படுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா. இது பார்த்திங்கன்னா இது வந்து தென்னரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு. உலகத்தில் நீளமான ஆண்டிஸ் மலைத்தொடர் இந்த கண்டத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே மிக அகன்ற அமேசான் ஆறு கூட இங்கே தான் இருக்குது. அதுவும் 6586 கிலோமீட்டர் நீளம். அது இந்த கண்டத்தில் தான் காணப்படுது. அடுத்தது ஐரோப்பா பார்த்திங்கன்னா அது ஒரு தனியான ஒரு கண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸ் மலைத்தொடர் இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை பார்த்திங்கன்னா
4 பக்கமும் கடலால் சூழப்பட்டு காணப்படுற ஒரு தீவு. மற்ற கண்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆஸ்திரேலியா மட்டும் தனித்து இருக்கிற ஒரு கண்டமாக காணப்படும் பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா கிரேட் ஃபாரியஸ் ரீப் அப்படிங்கிற சொல்ல உலகத்தில் மிகப்பெரிய பவளப்பாறை அந்த கண்டத்தில் தான் இருக்குது. பவளப்பாறை பார்த்திங்கன்னா மீன்களுக்கு உணவாக இருக்கிற உணவுப் பொருள் அங்கே தான் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டார்டிகா. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குளிர் பகுதி. இங்கே பென்குவின்ஸ் பறவைகள் தான் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தட்சின் கங்கோத்ரி அப்புறம் மைத்ரேரிங்கிற குடியிருப்புகளை நம்ம அமைச்சிருக்கோம். அதில் வருஷம் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்திய விஞ்ஞானிகள் தங்கி ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ நம்ம 7 கண்டங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகிலே மிக அதிக அளவில் பெரிய அளவில் காணப்படுற 5 பெருங்கடல்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல் தான் உலகத்திலே மிகவும் ஆழமான பெருங்கடல்னு சொல்கிறாங்க. இங்கே தான் பல வகையான கலாச்சாரங்கள்லாம் இதனுள்ள புகஞ்சிருக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் எரிமலைகள்லாம் காணப்படுறது. மரியானா அகழின்ற மிகப்பெரிய அகழி கூட இங்கே தான் இருக்குது. அதனால் பசிபிக் தான் நம்மளுக்கு முதன்மையான பெருங்கடல்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இதுதான் உலகத்தில் இருக்க 2வது பெருங்கடல்னு சொல்லலாம். இந்த பெருங்கடலில் பார்த்திங்கன்னா சூறாவளிகள் அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கும் அடிக்கடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல். இது 3வது பெரிய கடல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா மழை இந்தியாவுக்கு கிடைக்கிறது இந்த கடலில் ஏற்படுற நம்மளுடைய காற்று மாற்றத்தினால ஏற்படுது. அதனால் இந்த கடல் முக்கியத்துவம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் பார்த்திங்கன்னா தென்துருவ பகுதியில் காணப்படுறது, பறந்து இருக்கிறது. அது மட்டும் இதை ஒட்டி தான் அண்டார்டிகா பெருங்கடலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டார்டிகா பெருங்கடலை பற்றி பார்க்க போகிறோம். அண்டார்டிகா பகுதி பார்த்திங்கன்னா இங்கே பெரும்பாலும் பனிப்பாறைகள் தான் அடர்ந்து காணப்படும். மக்கள் தொகை அந்தளவுக்கு வாழ்கிறதுக்கு சாத்தியமான கூறுகள்லாம் இங்கே மிக மிக குறைவு. அதனால் பார்த்திங்கன்னா பனிப்பாறையிலே மூழ்கி சூழ்ந்து காணப்படும். இதுதான் இந்த பெருங்கடல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமிக்கரு இடைமண்டல கனிமன் பார்த்திங்கன்னா பூமி பார்த்திங்கன்னா நம்ம பூமி எப்படி 2ஆக பொழந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பூமியோட நடுப்பகுதி இருக்கும். அதான் என்ன சொன்ன பூமி கருன்னு சொல்லுவாங்க. அந்த கரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 டெசிபிள் செல்சியஸ் வெப்பம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில் இருக்குது இடைமண்டல கனிமம் சொல்லுவாங்க. அந்த இடைமண்டல கனிமத்தில் 85% பார்த்திங்கன்னா கனிம பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வெட்டி எடுக்கிற கனிம பொருள் கிடைக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பூமி ஓடு. பூமி ஓடுன்னு பார்த்திங்கன்னா பூமியை விட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் சொல்லக்கூடிய மேலடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மேலடுக்கு மாதிரி இருக்கக்கூடியது தான் மென் இடைமண்டலம் இதை சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த அடுக்கில் தான் 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை மட்டுமே தான் அது காணப்படும். இதில் தான் நமக்கு தேவையான நீர், நமக்கு தேவையான வசதிகள், நமக்கு தேவையான மண் வளம் இது எல்லாமே அந்த பக்கத்தில் தான் கிடைக்குது. இதை விட இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் அந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பூமியுடைய மேற்பரப்பு பார்த்திங்கன்னா நம்ம 3ஆக டிவைட் பண்ணி பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலக்கோளம். நிலக்கோளம்னா நிலம், நம்ம பயிரிடுறோம் இல்லையா, ஒவ்வொரு வகையான மண்கள் பயிரிடுற மாதிரி நிலக்கோளம்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீர்க்கோளம். நீர்க்கோளம்னு பார்த்திங்கன்னா பூமியில் 3 1 பங்கு தான் நிலம், மீதியெல்லாம் என்னது நீரில் தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ கடல்களை பற்றி ஆராய்ச்சின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வளிமண்டலம். வளிமண்டலம்னா வான் பகுதிகள், நமக்கு சுவாசிக்கிற காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வளிமண்டலத்தை சார்ந்தா நம்மளுக்கு இருக்குது. இந்த 3 பரப்பாக நம்ம பிரித்து பூமியை நம்ம மேற்பரப்பை பார்க்குறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கடல்கள் பற்றி சில முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா பிளாங்டன். பிளாங்டன் பார்த்திங்கன்னா மீன்கள் சாப்பிட்ற உணவு. அதாவது பவளப்பாறை பக்கத்தில் செறிஞ்சு காணப்படும். அந்த உணவுகளை தான் சாப்பிட்டு மீன்கள் அருமையாக சொல்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சி அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் பிளாங்டனுங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தீவு. தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கமே சுத்தமாக தண்ணி தான் சூழ்ந்துருக்கும். நடுவில் சின்னதாக ஒரு பரப்பு மட்டும் இருக்கும். பார்க்கறதுக்கு அது ஒரு நிலத்தோற்றம் இருக்கும். இதுக்கு பேர் தான் தீவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபகற்பம். தீபகற்பம்னா அதுக்கு உதாரணம் நம்ம இந்தியாவை தான் சொல்லணும். 3 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்கும். அந்த பகுதிக்கு பேர் தான் தீபகற்பம்னு சொல்லுவாங்க. அடுத்தது விரிகுடா. விரிகுடான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வங்காள விரிகுடா அகன்று இருக்கும். தரைக்கரை பகுதிகள்லாம் காணப்படும். அதே சமயம் கடல் நீர் அந்த பகுதியில் இருக்கும். போக்குவரத்துக்கெல்லாம் நமக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி பகுதின்னு சொல்லுவாங்க கடல் பகுதி. அதுக்கு பேர் தான் விரிகுடா பகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நிலசந்தி. நிலசந்தின்னு பார்த்தீங்கன்னா 2 உயரமான பகுதிகளுக்கு இடையில தொடர்பு கொள்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இது போன்ற பகுதிகள்லாம் நிலசந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த லெசனில் நம்ம பூமியை பற்றி முழுமையான செய்தியை நம்ம தெரிஞ்சிருப்போம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வரலாறுல பாடம் 3
பண்டைய தமிழகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பண்டைய தமிழகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான பகுதி. இந்தியாவில் எது தெரியுமாங்க? விந்திய மலைக்கு தெற்குள்ள உள்ள பகுதி தான் மிகவும் தொன்மையான பகுதின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம ஆதி மனித காலத்துலேருந்து நிறைய தமிழ் கலாச்சாரம் கூட உருவாகி வந்த பழமையானவர்கள் அங்கே தான் வசிச்சுதான் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க ஊரும் டெவலப் ஆகி வரும்பொழுது ஒவ்வொரு பகுதியாக டெவலப் ஆகி வரும்போது நகரப்பகுதியும் வளர்ந்தது. நகரப்பகுதியோட மக்களும் வளர்ந்தாங்க, மக்களோட மொழியும் வளர்ந்தது. அப்போ அந்த கலாச்சாரத்தில் வந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய மொழிகள்லாம் பேசுனாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையான மொழி தாய்மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் தான். தமிழ் மொழி அடிப்படையாக கொண்டு தான் மற்ற மொழிகள் உருவாயிருக்குன்றது நம்மளுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பண்டைய கால நூல்கள் கூட அதை விலைக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை பெரும்பகுதி சென்னை மாகாணம்னு சொன்னாங்க. 1967 பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவா இருந்தாங்களே, அறிஞர் அண்ணா இருக்கிற காலத்தில் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்துக்கு பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழமையான கண்டம் லெமூரியா கண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லெமூரியா கண்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதாவது குரங்கு இனத்திலிருந்து மனுஷன் பிரிஞ்சு வந்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெமூர் அப்படிங்கிற இனத்துல இருந்தா நம்ம வந்தோம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பழமையான கண்டம் இருந்தது. நம்மளுடைய அந்த பழைய கால மக்களுடைய கண்டங்களை பற்றி தான் லெமூரியா கண்டம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரலாற்று காலம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம படத்தில் பார்த்தோம் இல்லையா, கிமு 31, அதாவது கிறிஸ்து பிறகு 31 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிக்கிற வரலாறு முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா லெமூரியா கண்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்கால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சங்ககால வரலாறுல சேர, சோழ, பாண்டியர்களை பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சேர, சோழ, பாண்டியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்றும் கூட. சேரர் பார்த்தீங்கன்னா அவருடைய வில்கொடியில் அவருடைய வில் அம்பு அவருடைய இதில் இருக்கும். ஸோ அவருடைய வில் தான் அவருடைய அடையாளம்னு சொல்லுவாங்க. சேரர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சேரர் மரபில் சிறந்தவர்னு பார்த்தீங்கன்னா இமயவரம் நெடுஞ்செழியன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்பவும் சிறந்தவர். அதுக்கடுத்தது சிலம்பு புகழ் சேர செங்குட்டுவன், இவர் அதில் புகழ் வாய்ந்தவர்னு சொல்கிறாங்க. இவங்களாம் இமயம் முதல் சென்று வெற்றிக்கொடி நாட்டியவர்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சோழர்கள் பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரும் தொன்மையானதான் சோழ வரலாறுன்னு சொல்லுவாங்க. சோழ வரலாறுல பார்த்தீங்கன்னா கரிகார் பெருவளத்தானுடைய புகழ் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அது முற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, முற்கால சோழர்களை மிகவும் பெருமைக்குரியவர் அவர் தான் கங்கையில கல்லணை கட்டினவர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் கரிகார் பெருவளத்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழ மரபில் வந்தவங்க தான் இரண்டாம் ராஜராஜனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன். அது மட்டும் இல்லாமல் இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவங்களாம் மிகவும் பெருமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாண்டியர்கள்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களை பார்த்தீங்கன்னா முடத்திருமாறனுங்கிறவர் மிகவும் சிறப்புக்குரிய ஒருவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு கூறி நிமிர்ந்தவாறு பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய தலையெடுத்துக்கு வர இல்லையா, கதைகளுக்குடைய பெருமைகள்லாம் பண்ணது ஃபுல்லாக பாண்டி தான். பாண்டியர்களுடைய ஆட்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி மிகவும் சிறப்புற்று மக்களும் சிறப்புற்று இருந்தாங்கன்றது நம்மளுடைய கூற்று. அது மட்டும் இல்லாமல் குறுநில மன்னர்களாக அக்காலத்தில் சங்க காலத்தில் விளங்கினாங்க இல்லையா, அதாவது அவங்க பாரி, ஓரி, காரி, நள்ளி, எழினி, பேகன், ஆய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. மிகவும் சிறந்தவர்களாகவும் காணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் இலக்கண மரபில் பார்த்தீங்கன்னா அக்காலத்தில் அவங்க முக்கியமாக செஞ்ச தொழில்னு பார்த்தீங்கன்னா வாணிகம் செய்கிறது, பயிர் தொழில் செய்கிறது, கால்நடைகள் வளர்க்குறது, இதான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்துச்சு. அந்த மாதிரி படகு பயணம்லாம் செய்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பயணம் செய்ததுக்காக படகுக்கு சில பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது பெயர்கள் என்னென்னா நாவாய், களம், கப்பல், தோணி, ஓடம், படகு, தெப்பம், காட்டுமரம், இதெல்லாம் கட்டுமரம், இது எல்லாமே அவங்க வச்சிருந்த பெயர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அக்காலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சில துறைமுக நகரெல்லாம் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, முசிறி, தொண்டி, வஞ்சி. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பிற நாடுகளோடையும் சென்று வாணிபம் செஞ்சாங்க. அது பார்த்தீங்கன்னா எகிப்து, யவனம், ரோம், சீனம், இதெல்லாம் அவங்க சென்று வாணிகம் செய்த இடங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்காலத்தில் நம்ம நிலப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிச்சிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம்,
பாலைன்னு சொல்லிட்டு 5 வகையா பிரிச்சு தரம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம பண்டைய கால தமிழர்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆட்சி முறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு வெரி வெரி தேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸை நம்ம சேனல் டிஎன்பிசி ஸ்பாக்கில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டபுள்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க ஃபேஸ்புக் அட்ரஸ்க்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ஸை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்வேஸ் பி ஹாப்பி.